ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் புடலங்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ஆயில் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த டீஸ்பூனில் நான் 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ புடலங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா தோல் மேலே சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புடலங்காய் குழம்பு ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெயில் காலத்தில் புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சூட்டை தணிக்கும். இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துட்டுருக்கு. தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்ச பிறகு கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2த்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நாம் இதை திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நாம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதுலேருந்து காரம் வராது, ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். அவ்வளோதான், புடலங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள்.